நம்மட வாழ்க்கையை மாற்றத்துல தத்துவங்களினுடைய பங்களிப்பு மிக பிரதானமானதாக காணப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையை மாற்றிய மிக முக்கியமான தத்துவத்தை தான் இப்பொழுது உங்களோட நான் ஷேர் பண்ண இருக்கிறேன். நம்ம பிறந்ததிலிருந்து இறக்கும் வரையில நம்மளோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறதாக இருக்கட்டும், அது அனைத்தையும் செய்கிறது இந்த சமுதாயமும் அதோட சேர்ந்து கலாச்சாரமுமாகத்தான் காணப்படுகிறது. நம்ம பிறந்ததிலிருந்து எந்த ஆடை அணியணும், எவ்வாறான வாழ்க்கைகளை வாழணும், எவ்வாறு உணவு உட்கொள்ளணும், எப்படி நம்மளோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் போன்ற பல்வேறு விடயங்களை சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சமுதாயமும் மற்றும் கலாச்சாரமுமாகத்தான் காணப்படுகிறது. அப்போ உண்மையிலேயே இந்த சமுதாயத்தினுடையும் கலாச்சாரத்தினுடைய அந்த பேச்சினை நம்ம கேட்க வேண்டுமா? நம்மளோட வாழ்க்கையை வடிவமைப்பதில் இந்த சமூகமும் கலாச்சாரமும் அந்த சமுதாயமும் கலாச்சாரமும் பிரதான இடத்தை வகிக்கிறது. அப்ப இவங்களோட இஷ்டப்படிதான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழணுமா, இல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட வாழ்க்கையை வாழணுமா என்கிறது சம்பந்தமாகத்தான் நம்ம இந்த விடயங்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாழ்க்கையில வெற்றி பெற்ற எல்லோரும் இந்த சமுதாயத்தினுடையதும் மற்றும் கலாச்சாரத்தினுடைய கொள்கைகளை பின்பற்றித்தான் வாழ்க்கையில வெற்றி பெற்றார்களா என்று சொல்லி பார்த்தா அதுலயும் சில முரண்பாடுகள் காணப்படுகிறது. உண்மையிலே இந்த சமுதாயமும் கலாச்சாரமும் சொல்வதை தாண்டி நம்மளோட வாழ்க்கைகளை அமைச்சு கொள்வதால ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா, அல்லது இவர்கள் சொல்றது மாதிரி வாழ்ந்தா நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது? வெறும் கௌரவம் மட்டும்தான் அதன் மூலமாக கிடைக்கிறது. ஆகவே கௌரவத்தை தேடி 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 நம்ம யாருங்கிறதையே நம்ம மறந்துவிடும். நம்ம எதிர்காலத்துல இவங்க இதை செஞ்சா சமுதாயம் நம்மளை மதிக்கும் என்று சொல்லி அவங்களோட கௌரவத்துக்கு பின்னால போய் நம்மளுடைய அந்த தனித்தன்மையை நம்ம இழந்து விட்டோம். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கான அந்த நிலைமையை விட்டு விளைவி. அப்ப கௌரவத்துக்கு பின்னால போய் தங்களினுடைய அந்த சந்தோஷத்தை இழந்து நம்ம வாழ்றது சரிதானா? உண்மையிலேயே இந்த வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை தான் பின்பற்றினார்களா? உண்மையிலே இந்த சமுதாயமும் கலாச்சாரமும் சொல்ற விடயங்களை தாண்டி நம்மளோட வாழ்க்கைகளை அமைச்சு கொள்றதால எதுவும் பிரச்சனை இருக்கு என்று சொல்லி ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னா சத்தியமா இல்லை. ஒரு சமுதாயமும் கலாச்சாரமும் சொல்ற விடயம் நமக்கு ஒரு முரண்பட்ட விடயமாக இருந்தா அதிலிருந்து விலகி தங்களுடைய கோட்பாடு கொள்கைகளை பின்பற்றதுல எந்த தவறுமே இல்லை. ஏனென்றா தண்ட வாழ்க்கையை தான் விரும்பிய மாதிரி வாழ்றதுக்கு பேரு தான் உண்மையான வெற்றி என்று சொல்வோம். மாறாக இந்த சமுதாயமும் கலாச்சாரமும் சொல்ற விடயங்களை பின்பற்றி நடக்கின்ற போது நமக்கு அந்த தன்னிறைவும் சந்தோஷமும் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட வயதை அடைஞ்சதுக்கு பிறகு இந்த சமுதாயம் கலாச்சாரத்தை பின்பற்றாவிட்டாலும் நமக்கு எது சரி எது தவறுங்கிறது நன்றாக நமக்கு விளங்கிவிடும். ஆகவே இவர்கள் சொல்றதை தான் நம்ம கேட்டு நடக்கணுங்கிற ஒரு விடயம் நமக்குள்ள வருது. பெரும்பாலும் வாழ்க்கையில சாதிச்ச விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், குறிப்பாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஐசாக் நியூட்டன், அதே மாதிரி தோமஸ் அல்வா எடிசன் போன்றவர்கள் எல்லாம் இந்த சமுதாயம் கலாச்சாரம் சொல்ற விடயங்கள்ல இருந்து சற்று விலகி உண்மையிலே இந்த சமுதாயம் கலாச்சாரம் தான் தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய நடத்தையும் தீர்மானிக்கணும்டா அதுக்குரிய உரிமைகளை இவர்களுக்கு கடைசி வரையும் நம்ம கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா நம்ம முழுமையாக சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய அடிமைகளாக நம்ம மாறிவிடும். அப்படி அடிமைகளாக மாறுகின்ற சமயத்துல தான் அவங்க நமக்கு கௌரவத்தை தாராங்க. இந்த கௌரவத்தை வச்சு நம்மளால என்னதை சாதிக்க முடியும்? இப்ப இந்த சமுதாயம் கலாச்சாரமும் பாருங்க, பிறந்ததிலிருந்து இறக்கும் வரையில ஒவ்வொரு வகையான நமக்கு அந்த தேவைகளை முன்வைச்சு கொண்டே இருக்கு. நீங்க பிறந்ததிலிருந்து இறக்கும் வரையில இப்படி வாழணும், ஒரு வேலையை முடிச்சா நீ பெரிய வீடு கட்டணும், ஏன் திருமண வீடுக்கு போனா ஒரு பெண் முழுவதும் நகைகளை அணிஞ்சு போட்டு போகணும், இப்படி நிறைய விடயங்களை இந்த சமுதாயம் சொல்லுது. ஆகவே இது மாதிரி நம்ம நடக்கின்ற போது உண்மையிலே நம்ம இவங்களோட அந்த தேவைகளை நிறைவேற்றுகின்ற போது நமக்கு நம்மளுடைய சந்தோஷம் இழக்கப்படுகிறது. சமுதாயம் நீ சொல்ற கலாச்சாரம் சொல்ற விடயங்களுக்கு புறம்பாக நம்மளோட வாழ்க்கைகளை சந்தோஷமாக கொண்டு போகணுங்கிறது தான் இந்த தத்துவம். இந்த தத்துவத்திலிருந்து நமக்கு விளங்குற விடயம் என்னன்னு, சமுதாயம் ஒரு பக்கம் இருக்க, கலாச்சாரம் ஒரு பக்கம் இருக்க, இவங்க எல்லாரையுமே நம்ம மைண்ட் பண்ணாம இவங்க சொல்ற விடயங்களை நம்ம எடுத்து இவங்களோட அடிமையாக மாறாம தனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கைகளை கொண்டு போகணும். ஏனென்றா இந்த சமுதாயம் கலாச்சாரத்தை தாண்டி தான் மனிதன் பல்வேறு வகையான அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கான். இப்ப இவங்க சொல்ற மாதிரி தங்களினுடைய வாழ்க்கையை அமைச்சிருந்தா கலிலியோ கலியினால தொலைக்காட்டி கண்டுபிடிச்சிக்க முடியாது. அதே மாதிரி கோள்கள் சூரியனை சுற்றி வருகிறது என்று சொல்லக்கூடிய கோட்பாடுகளை எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா பைபிளுக்கு இதெல்லாம் முரணானதாக காணப்படுகிறது. ஆகவே இந்த சமுதாயம் கலாச்சாரம் சொல்கின்ற விடயங்களை விட்டு தனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கைகளை ஒழுக்கமாக நம்மளால வாழ முடியும்.
அதுக்கான எந்த பிரச்சனையும் இல்லை. சமுதாயமும் கலாச்சாரமும் தான் தமக்கு ஒழுக்கத்தை சொல்லித்தரணுங்கிற எந்த கோட்பாடுகளும் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே ஆனதுக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டதுங்கிறது மிக தெளிவாக நமக்கு தெரியும். இதை சமுதாயம் தான் வடிவமைக்கணுங்கிறது இல்லை, இந்த கலாச்சாரம் தான் வடிவமைக்கிறது இல்லைங்கிறத மிக தெளிவாக தத்துவத்தின் ரீதியாக விளக்குகின்றார்கள். இந்த தத்துவத்தை ஒவ்வொரு மனிதர்களும் கட்டாயம் பின்பற்ற வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் சமுதாயத்துக்கு பின்னாலோ அல்லது கலாச்சாரத்துக்கு பின்னாலோ நாம் அவ்வாறு செல்கின்ற போது தங்களினுடைய தனித்தன்மையை இழக்கின்றோம். உண்மையிலே இயற்கை ஒவ்வொரு மனிதர்களையும் தனித்தன்மையாக படைச்சிருக்கிறது. அந்த தனித்தன்மையை நம்ம அடைய வேண்டும் என்று சொன்னால் இவர்களினுடைய கண்ட்ரோல்ல இருந்து நம்ம விலகித்தான் இருக்கிறோம். சில நேரங்களில் இந்த சமுதாயமும் கலாச்சாரமும் சொல்ற விடயங்களுக்கு பின்னால் நம்ம செல்வமாக இருந்தால் தனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியாது. இப்போ நிறைய பேருக்கு தனக்கு பிடிச்ச பெண்ணை திருமணம் முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த பெண் ஒரு மாற்று மதத்திலேயோ அல்லது மாற்று இனத்திலேயோ இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களால் திருமணம் முடிக்க முடியாது. காரணம் அவர்களுடைய சமுதாயத்தினுடைய கௌரவம் இழக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ இப்படி பயந்து அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையே வாழாம அவங்க அப்படியே இறந்து போகின்றாங்க. நல்லா பாருங்க, சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய கொள்கைகளை நீங்க பின்பற்றி அவங்களோட தேவைகளை நிறைவேற்றி இறக்கணுமா, அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வாழ்க்கைகளை வாழ்ந்து நீங்க இறக்கணுமா என்கிறது தான் இந்த தத்துவம் இதன் மூலமாக விளக்குறது.